Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 72888. வணக்கம். இன்று ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய 300வது பிறந்த தினம். கடந்த 10 நாட்களாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், குறிப்பாக மகளிர் அணியினர் ராணி அகல்யாபாய் ஹோல்கருடைய 300வது ஜெயந்தியை பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தூரை தலைமையிடமாக, அதற்கு பின்பாக மகேஸ்வர் என்கின்ற நகரை தலைநகராக கொண்டு ஹோல்கர் வம்சத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் பொது வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மையோடு நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, விதவைகள் மறுமணம், அவர்கள் குழந்தைகள் தத்தெடுப்பதற்கான உரிமை, விவசாயிகள் நெசவாளர்கள் அவர்களுக்கென்று இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே மேம்பாடு என இந்திய ஆட்சி நடைபெற்ற பல்வேறு காலகட்டங்களில் 17வது நூற்றாண்டினுடைய நிறைவு பகுதியில் மத்திய இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், வலிகள் இருந்த போதும் கூட ஒரு மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்து ஒரு வளமையான மகிழ்ச்சிகரமான பகுதியாக தன்னுடைய பிராந்தியத்தை மாற்றி காட்டியவர். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து காசி விஸ்வநாதர் கோயில், குஜராத்தில் இருக்கின்ற சோமநாதர் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் மற்றும் ராமேஸ்வரம் வரை அவருடைய தர்ம ஆன்மீக பணிகள் விரிவடைந்திருந்தது. இன்றும் கூட ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய மார்பளவு சிலை ராமேஸ்வரத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்திய நாடு முழுமையும் தன்னுடைய ஆன்மீக பணிகளால் இந்த நாட்டு மக்களை ஒருங்கிணைத்தவர் ராணி அகல்யாபாய் ஹோல்கர். அவருடைய பிறந்த தினத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேச நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். எங்கள் தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலும் கூட ஜூன் 2, 3, 4 இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதே மாதிரியான கருத்தரங்குகள், அடங்க கூட்டங்கள், கண்காட்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சீனிவாசன், இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர், இந்த மேற்கு மண்டலத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கோபிநாத் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு அரசியல் கட்சி இதுல நாங்க போய் இப்ப கருத்து சொல்றதுங்கிறது சரியா வராது. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் எப்படி ஒரு தந்தை மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுல ஒரு அரசியல் ரீதியான கருத்து நாங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது கூட்டணி யாரோடன் அவர்கள் சேர்வது என்பது அவர்கள் கட்சியினுடைய முடிவு. அதுல 2 பேத்துக்கும் மன வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது பிஜேபி தரப்புல இருந்து நாங்க கதை சொல்றது எங்ககிட்ட எதுவும் இல்லை. அது அவர்கள் அதை பார்த்து எப்படி வெளியில வராங்க, எப்படி அதை மாத்துறாங்கிறது அவங்க கையில இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறாருங்கிறது பிஜேபி கிட்ட இல்லை, அது பாமக கிட்ட இருக்கு. அதனால அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது, கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும். நான் தேர்தல் கமிஷன் இல்லைங்க.
இல்ல நான் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை, நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றது? யார் அதுல எப்படி ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க, இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு, யாருகிட்ட இருக்குங்கிறதெல்லாம் அது அந்த கட்சி தான் முடிவெடுக்கும். பல்வேறு கொலை வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகளை வந்து தமிழக அரசு கைது பண்ணியிருந்தா இபிஎஸ் வந்து கருத்து. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏனென்று கேட்டால், குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன், உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேஸை வந்து விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த வழக்கினோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம், யார் அந்த சார்? அதற்கான கேள்வி, அதற்கான அந்த தீர்வு, அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதிலளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால், ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள், அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசிக்கொண்ட போது இருந்த வாசகங்கள், இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம், தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி வருதா இல்லையாங்கிறது எல்லாமே அது அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் சொல்ல முடியும். அதனால அதிமுகவினுடைய கட்சி தரப்பிலிருந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, இல்ல ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொன்னா அவங்க கட்சி கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அதை முடிச்சு போடுறதா இல்ல அவங்க வருவாங்களா, இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் பதில் அளிக்க முடியாதுங்க. எல்லாமே வந்து பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிற உள்ள விவகாரங்களா தான் பாருங்க. நிச்சயமாக ஒற்றுமைப்படுத்துவோம், அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் காட்சிகள் மாறுகின்றன அப்படிங்கறத நீங்க பார்க்க தான் போறீங்க. இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் விட மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது, திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள். ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம். சோ ஆன்டி நேஷனல் போர்சஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துபட்ட தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த டைம் வந்து இந்த ராஜ்யசபா சீட்ல வந்து தமிழகத்துல மேலும் எதிர்பார்க்கலாம், யாரா இருக்கலாம் ஒரு வாய்ப்பு. ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எம்எல்ஏக்களுடைய பலத்தை வச்சு முடிவு பண்றது. இன்னைக்கு தேதியில எங்க கிட்ட 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியிலயும் நாங்க இருக்கோம். அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு என்ன பண்ணலாம், இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவுகளை அறிவிப்பார், சொல்லுவார். அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலினத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. பெண்ணுரிமை தான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்குன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொடர்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம். விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசியிருக்காரு. பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து தொழில சாமானிய மக்கள் அதிகம். இந்த பேருந்து கட்டணம் ஆட்டோ கட்டணம் இது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கு. அதாவது கட்டணம் குறைக்கப்படும் சொல்லுவாரா? பரிசீலிக்கப்படும் என்னங்க அர்த்தம்? அதாவது குறிப்பா நீங்க கேக்குறீங்க, அதிகமா தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்களுக்கு உயர்வு அப்படிங்கறத தொடர்ச்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது பரிசீலிக்கப்படுனா தீர்வு என்ன? இந்த கவர்மெண்ட்ல எதுக்குமே தீர்வு எல்லாம் கிடையாதுங்க. மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்குன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா? அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா?
அரசாங்கம் மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுவரைக்கும் நடந்திருக்கா? இல்ல. இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. இதுவரைக்கும் நிறைவேற்றல. 4 வருஷம் முடிஞ்சாச்சு. இனி இவங்க என்ன பரிசீலனை பண்றது? இனி மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமா? அதுதான் நடக்குது. துவக்குகின்ற வேலை அல்ல, எப்பவுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலை. இங்க பூத் கமிட்டிகளை உருவாக்குறதோ, சக்தி கேந்திர கூட்டங்கள் நடத்துவது. இப்ப மாவட்ட நிர்வாகம் எல்லாமே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகம் வரும். ஆனால் தொடர்ச்சியாக அடிப்படை பணிகள் என்பது எந்த நிர்வாகம் மாறினாலும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. என்னங்க கட்டுப்பாடுங்கிற அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல. அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும். அது கட்டுப்பாடு அவசியமா இல்லையான்னு நாங்க அதை சொல்ல முடியாது. ரெண்டாவது, கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் அதனோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பாக என்னென்னவெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதை நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அதாவது கொரோனாவினுடைய பரவல் அதிகரித்துக் கொண்டு இருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரு குடும்பத்தோட நேரம் செலவிடுறதோ வெளிநாடு போறதோ நாங்க தவறுன்னு சொல்லல. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றிங்க.